Taste the Daily. தமிழக சட்டப்பேரவையில் இருந்து மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் குறித்து தொடர்ந்து விவாதிக்க அனுமதி மறுத்து வரும் விடியா அரசு கேள்வி நேரம் என கதை கூறி சப்பை கட்டுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சுரேஷ், கடந்த 20ஆம் தேதி முதல் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 20ஆம் தேதி முதலே கள்ளச்சாராய மரணம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் விவாதிக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவரை, பெற்றோரை இழந்த குழந்தைகள் அனாதைகளாகி இருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலிபோகி இருக்கிறது. காவல்துறையின் அஜாக்கிரதையால் இந்த நடவடிக்கைகள் இருந்து வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். 3வது முறையாக இன்று சட்டப்பேரவையில் பேச அனுமதி கேட்டிருக்கிறார். கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க வேண்டும், முக்கிய பிரச்சனையான கள்ளச்சாராய மரணம் குறித்து விவாதிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதுடன் குண்டுக்கட்டாக வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே அவையில் கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். சபாநாயகரை கண்டித்து, கள்ளச்சாராய மரணம் குறித்து விவாதிக்க மறுத்த சபாநாயகரை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கோஷங்கள் எழுப்பும் காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பத்திரிகையாளர்கள் சந்திக்க இருக்கிறார். தற்போது கோஷங்கள் எழுப்பி வருகிறார். அந்த காட்சியை பார்க்கிறோம். அதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் பாதித்த பிரச்சனைகளை இதுவரை சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தவில்லை. இந்த சட்டப்பேரவை பொறுத்தவரையும் முதல்வரையும் அவரது மகனையும் புகழ்பாடும் சபையாகத்தான் கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடாது என்ற காரணத்திற்காக தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அவை காவலர்களை வைத்து அத்துமீறல்கள் நடைபெற்று வருகிறது. கள்ளச்சாராய மரணம் என்பது தமிழகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து மக்கள் சபையில் பேசுவதற்கு எந்த அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக இந்த 3வது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றி தற்போது கோஷங்கள் எழுப்பி வரும் காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். சுரேஷ், கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு